நார்த்ல இருந்து ஒரு பிராண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எடுத்தோடனே பேன் இண்டியா பிராண்ட் ஆக்கிடலாம். கரெக்டா? எஸ்பெஷலி இப்போ காஸ்மெட்டிக்லாம் இல்லை காஸ்மெட்டிக் இல்லை ஸ்கின் கேர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பிராண்ட் லான்ச் பண்ணாலும் தே கோ ஃபுல் ஆன் சவுத்லையும் சரி நார்த்லையும் சரி. ஆனால் இப்போ நம்ம சவுத்லேருந்து வர நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஸ்டில் கன்சர்வேட்டிவ். நான் ஃபஸ்ட்டு சவுத்தில் இருக்க மார்க்கெட் எனக்கு பிடிச்சா போதும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்காங்க. வை டு யூ திங்க் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது? எப்போ ப்ரெக்னென்ட் ஆகி போகிறாங்களோ அந்த டைம்ல இருந்து அவங்க ஃபுட் ஹேபிட்டே மாறுது. அவங்களும் ஜாலியாக எல்லாம் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அப்படி வரும்போது அந்த டைமில் மாறுது. அதுக்கப்புறம் கிட்ஸ் அப்படின்னு வரும்போது பயங்கரமாக சுவிட்ச் ஆகிடுது. நாட் மோர் அபவுட் த காஸ்டிங் இது, இட்ஸ் மோர் அபவுட் த பிஹேவியரல் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இது கான்டென்ட் கிரியேஷன் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? நோக்கிரும் கான்டென்ட் கிரியேஷன் இஸ் பார்ட் ஆஃப் மை ஒர்க். ஸோ அது வந்து இப்போது integrated part of the work மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹெல்தின்ற வேர்டே ரொம்ப ஓவர் யூஸ்டா இருக்கு. யூ திங்க் பீப்புள் ஆர் ஜஸ்ட் யூசிங் இட் ஃபார் மார்க்கெட்டிங்? டிவைன் ஃபுட்ஸ்ல ஏஐ வச்சு எதாவது பண்றீங்களா? D2Cக்கு ஏஐ தேவையா? என்ன மாதிரி தேவை? ஏதாச்சும் சம் டூல்ஸ் தட் யூ திங்க் தட் பீப்புள் ஹேவ் டு அடாப்ட்? இதை நான் எடுத்துகிட்டு போய் ஒரு அட்வொகேட் இது பண்ணும்போது இது மாதிரி காப்பி அடிச்சிருக்காங்க சார், இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் ஒரு இப்போ லீகல் டீம்னு வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லீகல் டீம் சஜஸ்ட் பண்ணும்போது கூட நீங்க இவ்வளவு நேரம் என்னமோ பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், இப்பதான்ப்பா நீ ஒழுங்கா பண்ணிருக்க, ஏன்னா இது வந்து காப்பி அடிச்சு ஒருத்தன் பண்ற அளவு நீ ஏதோ பண்ணிருக்க அப்படின்னு. How do you see this market growing? Because it's become very saturated. Like எல்லாருமே ads run பண்றாங்க, எல்லாருமே reels create பண்றாங்க. இது going forward இப்படி தான் இருக்க போதா இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் இருக்கா? நீங்க ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்றீங்களா? Welcome back to another show of Direct Route. I mean, packaging பத்தி பேசிருக்க. One more question. I think something that really worked for you was the tracker, right? So அந்த கான்செப்ட் வந்து அது ரொம்ப கான்ஷியஸா எடுத்துருச்சுன்னா இல்ல சரி இது போட்டா நல்லா இருக்கும் ஆனா அது சமயம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? அது வந்து அந்த டைம்ல கான்ஷியஸா எடுத்ததான். ஏன்னா நம்ம டர்மரிக் பவுடர்ல இருந்து இது மாதிரி மில்க் மிக்சஸ் மாறும்போது எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி அப்போ ஒரு பெரிய செக்மெண்ட் வந்துட்டு வேற ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மில்க் மிக்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ இதுல கொண்டு வரணும் போது அவங்களுக்கு வந்து அது டெய்லி ஹேபிட் இருந்தா தான் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் கோல்டன் மில்க் யூஸ் பண்ணா ரெகுலரா யூஸ் பண்ணா அவங்களுக்கு தூக்கம் வருதும் அப்படின்னு சொல்லும் போது அது என்னன்னா ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு திருப்பி ஒரு 1 month கழிச்சு திருப்பி ட்ரை பண்ணிட்டு அது வந்து வராது. இந்த ஹேபிட் இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் rather than selling the products is like breaking your habit. ஓகே. சோ அது பண்ணும்போது தான் இதுவாகும். சோ அது வந்து கான்ஷியஸா பண்ணது தான். ஓகே. இப்போ இந்த நைட் டெய்லி இந்த கோல்டன் மில்க் குடிக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ஏதாச்சும் நல்லது இருக்கா? இல்ல ஏபிசி வந்து ஆக்சுவலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு இது பண்ணிருக்காங்க. இப்போ ஜெனரலா இந்த D2C ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நார்த்ல இருந்து ஒரு பிராண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எடுத்தோடனே பேன் இண்டியா பிராண்ட் ஆக்கிடுறாங்க. கரெக்டா? எஸ்பெஷலி இப்போ காஸ்மெட்டிக்லாம் இல்ல காஸ்மெட்டிக் இல்ல ஸ்கின் கேர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பிராண்ட் லான்ச் பண்ணாலும் தே கோ ஃபுல் ஆன் சவுத்லயும் சரி நார்த்லயும் சரி. ஆனா இப்போ நம்ம சவுத்ல இருந்து வர நிறைய பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா they are still conservative. நான் ஃபர்ஸ்ட் சவுத்ல இருக்க மார்க்கெட் எனக்கு பிடிச்சா போதும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்காங்க. why do you think இந்த டிஃபரன்ஸ் இருக்கு? do you think இப்போ இங்க இருந்து லான்ச் பண்ண ப்ராடக்ட் வந்து நார்த்ல அந்த அளவுக்கு there won't be that much reception there நீங்க நினைக்கிறீங்களா? to be honest ஆமாங்க ஜெனி. ஏன்னா நாங்க பண்ணும்போது கூட என்னன்னா ஸ்டில் அந்த இது இருக்கு. ஓகே. இன்னொன்னும் போது the language played huge role actually. அந்த நார்த்ன்னும் போது நம்ம இப்போ நார்த்ன்னும் போதே அது ஒரு பெரிய இதுவாயிடுது. இன்னொன்று அந்த லாங்குவேஜ் வந்துட்டு அந்த கனெக்ட் எல்லாமும் நிறையவே இருக்காங்க. ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணும்போது இதே மாடல் இப்போ நாங்கள் வேற ஸ்டேட்டுக்கு ஒர்க் பண்ணோம், ட்ரை பண்ணோம். பட் அந்த அளவு கிளிக் ஆகல. ஓகே. நாங்கள் ப்ராக்டிக்கலாகவே ட்ரை பண்ணோம். மைட் பி அந்த பீப்புள் கனெக்ட் டுவர்ட்ஸ் த ப்ராடக்ட், அந்த ஸ்டோரி, சம்திங் இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் வெல் ஹியர். ஓகே ஓகே. ஸோ நான் வந்து பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இப்போ நம்ம சவுத்லேருந்து ஆரம்பிக்கிற நிறைய பிராண்ட்ஸ் வந்து சவுத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பிராண்டை வந்து பண்ற ப்ரொஜெக்ட் பண்ணி இல்ல அவங்க பண்ணின்னு இல்ல அவங்களும் ட்ரை பண்ணி அடிபட்டு திருப்பி ஓகே இதுதான் வருது. நான் ஆக்சுவலி ஒரு VC கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், சார் நான் இது மாதிரி நாட் ட்ரை பண்ணேன், இது பண்ணணும், பேன் இண்டியா போகணும், பேன் இண்டியா புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் வந்து the size of தமிழ்நாடு மார்க்கெட் மட்டும் எவ்வளவு தெரியுமா? he said ஒரு few brands எல்லாமே ஒரு 1500-2000 crores பண்ற பிராண்ட், ஆல்மோஸ்ட் 90% தமிழ்நாடுல மட்டும்தான் பண்றாங்க. சொல்லிட்டு அவர் கடைசியா சொன்னாரு, கிரு டோன்ட் ட்ரை டு பி a ஷாருக் கான், பி a ரஜினிகாந்த். தட்ஸ் a good one. சரிங்களா? ஈவன் இப்போ ஷாருக் கானோட ரஜினிகாந்த் மார்க்கெட் இஸ் ஹியூஜ். ரஜினிகாந்த் எனக்கு தெரிஞ்சு வேற எதுலயும் போயிட்டு பண்ண மாதிரி. ஸோ இட் மேக்ஸ் a difference. நம்ம இதுல வந்து ஃபோக்கஸ்டா பண்ணாலே ஐ திங்க் so you can make big difference. நீங்க ஏன் நார்த்ல அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க? நார்த்ல வந்து why do you think they want to always go pan India? இல்ல the scale அவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு வந்து better investments கிடைக்குது, better investment எல்லா இதுவுமே. அப்ப நம்ம மார்க்கெட்டே கான்சர்வேட்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்க சொல்றீங்க? நம்மளோட மார்க்கெட்
இங்க வந்து மார்க்கெட் வந்து கன்சர்வேட்டிவா இருக்கா? ஸ்கேலிங்க்கு இட் பிகம்ஸ் இல்ல கன்சர்வேட்டிவ்ல அதுதான் சொல்றேன். we tried, it didn't work, so we want to இல்ல in focus terms on of இன்வெஸ்ட்மென்ட்ஸ்லாம் கேக்குறேன். ம். இப்போ அங்க வந்து பெரிய பிராண்ட்ஸ்க்குலாம் probably they have access to a lot more investment. They are able to go. இப்போ நான் இது பார்த்த வரைக்கும் கொஞ்சம் நீ ரன்னிங் a business is a different skill set, raising a fund is a different skill set. ஓகே. Maybe a better entrepreneur னா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ண வேண்டியதுதான். அது வந்து we still need to improve அதான். ஏன் நாங்க இந்த D2C ஷோ ஆரம்பிக்கிறப்ப கூட நாங்க வந்து we keep talking about this. ஏன் வந்து சவுத்ல இருந்து நிறைய பிராண்ட்ஸ் பேன் இந்தியா பிராண்ட்ஸா வர மாட்டேங்குது? ஏன் வந்து ஒரு குளோபல் ப்ராப்ளி குளோபல் பட் குளோபல்னாலும் அகைன் வேர்ல்ட் ஃபுல்லா இருக்க நம்ம மக்கள் தான் திருப்பி வாங்குறாங்க. இட் இஸ் நாட் பிகமிங் லைக் ஹோல் ஹியூஜ் பிராண்ட். ஏன்னா இப்போ நார்த்ல இருந்து இப்போ நம்ம இந்த ஷார்க் டேங்க்ல பாக்குறோம் பாத்தீங்கன்னா அங்க ஆல் தோஸ் பிராண்ட்ஸ் வந்து இங்க லைக் கடையே வச்சிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லென்ஸ் கார்ட்ல எடுத்தோம்னா D2C பிராண்ட் இங்க அத்தனை ஸ்டோர் வச்சிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு இங்க இருந்து நம்ம அங்க போய் எவ்வளவு பண்ணிருக்கோம்னா ப்ராப்ளி இட் இஸ் நாட் தேர். ரைட். why do we have great products, we have access to a lot of things. ஆனா ஏன் வந்து இந்த பிஹேவியர் இன்னும் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது? we are also trying to find அதுதான் அந்த $1 million क्वेश्चन அதுதான். ஓகே ஓகே. அது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க உங்க D2C இதுல இருந்து. நாங்க அதான் கிராக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஆனா இப்போ உங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து லைக் தமிழ்நாடா இல்ல சவுத் இந்தியாவா? சவுத் இந்தியா ஃபுல்லா இது ஆயிட்டு இருக்கு. ஓகே. சோ உங்களுக்கு டிஎன் தாண்டி கூட you have like good customer base in other places. டிஎன் தாண்டி வேற எந்த ஊர் வந்து உங்களுக்கு? ஆப்வியஸா பெங்களூர். ஓகே. ஆந்திரா, கேரளா. ஓகே. ஸோ இப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் லைக் வை பீப்புள் பையிங் திஸ் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஓவராலாக பீப்புள் ஆர் பிகமிங் ஹெல்த் கான்ஷியஸா? ஐ மீன் வி சே எல்லாரும் ஹெல்த் கான்ஷியஸ் ஆகணும்லாம் சொல்கிறோம், பட் நிஜமாவே அது வந்து நடக்குதா? அந்த பிஹேவியர் சேஞ்ச் வந்து பிஹேவியர் சேஞ்சஸ் ஹேப்பனிங் ஜென்னி. இப்போ இது எப்போ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வென் இப்போ இந்த டெசிஷன் வந்து எங்களுக்கு 99% உமன் தான் எடுக்கிறாங்க. வீட்டில் கிச்சனுக்குள்ள என்ன இருக்கணுன்றது அவங்க தான் 99%. ஆப்வியஸா ஜென்ஸ் இது பண்ணுறாங்க, பட் இட்ஸ் வெரி மினிமல். ஸோ அது வந்து எப்போ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு இப்போ ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷனுக்கு மூவ் ஆகுது. எப்போ ப்ரெக்னென்ட் ஆகி போகிறாங்களோ அந்த டைம்ல இருந்து அவங்க ஃபுட் ஹேபிட்டே மாறுது. அவங்களும் ஜாலியாக எல்லாம் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அப்படி வரும்போது அந்த டைம்ல மாறுது. அதுக்கப்புறம் கிட்ஸ் அப்படின்னு வரும்போது பயங்கரமாக சுவிட்ச் ஆகிடுது. ஸோ முன்ன வந்துட்டு இந்த ஹெல்தி ஆப்ஷனு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ நீஷ் மார்க்கெட், பட் இட்ஸ் நாட் அ நீஷ் மார்க்கெட் எனிமோர். இட் பிகேம் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் மெயின் ஸ்ட்ரீம் மார்க்கெட். ஓகே. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல கிட்ஸ் வந்த பிறகு வாங்குறாங்கன்ட்டு, இப்பயும் வாங்கி வெறும் கிட்ஸுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்களா இல்லாட்டி அவங்களுமே கன்சியூம் பண்றாங்க? பிகாஸ் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய இப்போ என்னோட சிஸ்டர் ஷி ஹேஸ் அ கிட். ஸோ அவளும் இந்த மாதிரி ஹெல்த்தி ஆப்ஷன்லாம் வாங்கி பசங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பா. அவள் அதை கன்சியூம் பண்ணனா ப்ராப்ளி இட்ஸ் வே லெஸ்ஸர், ரைட்? ஸோ இந்த பிஹேவியர் சேஞ்ச் வந்து நடக்குது, பட் our parents still concentrating only on the kids. Still concentrating only on the kids. அவங்களும் குடிச்சா நல்லது. அவங்களும் குடிச்சா எங்களுக்கு ஆக்சுவலி இன்னும் டபுள் ஆகும். பட் ஆனா இப்போதைக்கு கிட்ஸ் மட்டும் தான் குடிக்கிறாங்க. பட் ஆனா கிட்ஸ் மட்டும் போது அதுதானே ஏஜ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தங்க அவங்க வந்து லைக் 11th 12th அந்த கிரேட்ல டிவைன் ஃபுட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு நான் ரீசெண்டாக பார்க்கும்போது தான் சொன்னாங்க, நான் அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷி இஸ் ஒர்க்கிங் இன் சம் சாஃப்ட்வேர் கம்பெனி. ஓகே. அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு அவங்க ஹாஸ்டலுக்கு போயிருக்காங்க, காலேஜுக்கு. ஹாஸ்டலுக்கு போகும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஹாஸ்டல் அட்ரஸ் போட்டு டிவைன் ஃபுட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஓகே. அதுல வந்து மோஸ்ட்லி மில்க் மிக்சஸ் தானே. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டின்னை வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு அங்கே ஏதோ மில்க் கலெக்ட் பண்ணி இது பண்ணும் போல டின்னை எடுத்துட்டு போயிட்டு பால் வாங்கிட்டு இதுல இருந்து மிக்ஸ் பண்ணி ஏதோ பண்ணிருக்காங்க. பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, இந்த ஹாஸ்டல் ஃபுல்லா நானே மார்க்கெட் பண்ணிட்டேனா? ஏன்னா இது மில்க்னும் போது எல்லாம் ஒரு இடத்துல காமன் இடத்துல இருக்கும் போது நம்ம இது எடுத்து போய் எடுக்கணும். ஸோ ஹாஸ்டல் ஃபுல்லா நானே மார்க்கெட் பண்ணிட்டேன் நான். எங்களுக்கு அதுக்கப்புறம் நான் போய் பார்க்கும்போது அந்த ஸ்பெசிபிக் காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து ஆக்சுவலி நிறைய ஆர்டர் வந்திருக்கு. இப்போ அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனி போயிட்டு சாஃப்ட்வேர்ல அவங்க இதுல கிச்சன்ல வச்சிருக்காங்களா? This is the kind of influencers we want, correct? Yeah, very true, right. The customer is becoming a kind of a brand ambassador மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எத்தனை பிராண்டுக்கு பண்ணேன்னு தெரியல. லைக் ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு நான் என்னோட பர்சனல் இன்ஸ்டா ஸ்டோரியிலயோ ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ நான் எத்தனை பிராண்ட், பட் அது ரேண்டமா யாராவது வைக்கும்போது, பட் யாருன்னு என்ன தெரியாது இல்லை, அவங்க ரேண்டமா வைக்கும்போது அதுதான் இட் மேக்ஸ் a huge difference. ட்ரூ. நான்லாம் எனக்கு ஒரு பிராண்ட் பிடிச்சுன்னா ஊர்ல இருக்க எல்லா வீடியோவும் அட்வர்டைஸ் பண்ணிட்டே இருப்பேன். அந்த மாதிரி 2-3 பிராண்டுக்கு வந்து காசு வாங்காத அம்பாசிடரா கூட இருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட லைக் பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்னா வந்து எது? ஆப்வியஸ்லி the milk mixesல அதிகம் போகுது. That segment is like we are there for almost 4 years. அதனால
ஸோ நீங்கள் சொன்னீங்களே இப்போ கிட்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க, பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்ளி கன்சியூம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, டு யூ திங்க் இட் இஸ் அ ரீசன் பிகாஸ் ஆஃப் த காஸ்ட்? ஏன்னா இப்போ ஃபேமிலி ஒரு 2 பேர் குடிக்கிறாங்க பசங்களுக்கு மட்டும்னா ப்ராப்ளி ப்ராடக்ட் இன்னும் கொஞ்ச நாள் வரும். இதே 4 பேர் குடிக்கிறாங்கன்னா ப்ராடக்ட் வந்து கம்மி நாள் தான் வரும். அண்ட் ப்ராடக்ட் வந்து சர்டன் காஸ்ட்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து இட்ஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஸோ அதனால ப்ராப்ளி தே நாட் அடாப்டிங் இட்ன்ற மாதிரி இருக்குமா? இட்ஸ் நாட் மோர் அபவுட் த காஸ்டிங் இது. இட்ஸ் மோர் அபவுட் த பிஹேவியரல் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு டீ குடிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க இந்த மில்க் மிக்சர் செக்மெண்ட் மாறுறது கொஞ்சம் இதுவா இருக்கு. லைக் என்னதான் ஹெல்தியரா இருந்தாலும் பட் இந்த ஹெல்தியர் செக்ஷன் மாறிட்டு தான் இருக்காங்க. காஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வரும்போது கூட அந்த பீஸா ஆட் பார்த்துருந்தேங்க. இட்ஸ் லைக் பீஸா இஸ் லைக் 550 rupees போட்டிருந்தாங்க. சரிங்களா, we are selling it for 300 rupees. அது 300 rupees ஒரு 1 month சாலிடா வருது. ஸோ அந்த காஸ்ட்ல பெருசா ஆனா மக்கள் அப்படி கம்பேர் பண்ண மாட்டாங்களே. இதை எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு சிமிலர் ப்ராடக்ட்டோட தானே கம்பேர் பண்ணுவாங்க. இல்ல அந்த செக்மெண்ட்ல இது பண்ணும்போதும் அந்த ஹெல்தியர் இதுவும் வரும்போது அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே ஓகே கரெக்ட். இப்போ ஐ மீன் கமிங் பேக் டு த நம்பர்ஸ், உங்களோட ஹையர் செல்லிங் வந்து மில்க் மிக்சஸ் அந்த ப்ராடக்ட் தான் உங்களோட ஹையர் செல்லிங் ப்ராடக்ட். ஓகே ஓகே. அண்ட் இப்போ நம்ம நிறைய மெட்ரிக்ஸ் அதெல்லாம் வந்து பேசுறாங்கல்ல, நீங்க பர்சனலா மெட்ரிக்ஸ் ஆர் யூ வெரி அப்சஸ்ட் வித் அப்படின்னா என்னவா இருக்கும்? நீங்க ரொம்ப இது எப்படி போயிட்டு இருக்கு, இது எப்படி போயிட்டு இருக்கு நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கா? ஒன் மெட்ரிக் விச் ஐ எம் அப்சஸ்ட் வித் இஸ் கஸ்டமர் ஃபீட்பேக்குங்க ஜனனி. ஸோ நாங்கள் ஜென்ரலாக பார்க்கும்போது அதான் இப்போ இந்த ஸ்கேல் ஆஃப் 10 கஸ்டமர் வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அட்லீஸ்ட் 14-15. ஸோ அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது வி நீட் டு எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன் இன் ஆல் த செக்மெண்ட் ஆக்சுவலி. ஓகே. இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8-9 கொடுத்தா கூட அது 1-2 ஏன் போகுது அப்படின்றத வந்து இன்னுமே நாங்கள் இது பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா சில பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கம்மியாக கொடுக்குறவங்களுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும். டெலிவரி இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காமலாம், there are many reasons. பட் இந்த 1-2 போகுது இல்லை 8-9 கொடுக்குறவங்களுக்கு அது அவங்களுக்கே தெரியாது. அதை நம்ம போட்டு என்ன பிரச்சனை இந்த இதெல்லாம் ப்ராப்ளமானும் போது தான் வி கேன் கிராக் இட். அது ஒரு ஐட்ரேஷன் மாதிரி போயிட்டே தான் இருக்கு, இன்னுமே போயிட்டே தான் இருக்கு. நான் ஒரு டைம் இந்த ரேபிடோ ஆட்டோவில் போயிட்டு இருக்கு, இறங்குறப்போ அவர் வந்து எனக்கு ரிவ்யூ வந்து 1 கொடுத்தாரு. நான் ஏன்னா எனக்கு 1 கொடுக்குறீங்க, ஏன் 1 தானமா அதிகம் அப்படின்னு. இந்த மாதிரி பிரச்சனை ஆக்சுவலா நடக்குது. a lot of people still think, I don't know, maybe ஆட்டோ அண்ணான்றதுனால அவங்களுக்கு அந்த இல்ல இது எங்களுக்கும் நடந்திருக்கு. என்னன்னா கீழே எழுதிருக்காங்க வெரி குட் ப்ராடக்ட், we never tried this before, my son love it, he is drinking it daily, 1 star. இப்போ இதெல்லாம் நீங்க உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணலாம் முடியுமா? லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ரிவ்யூல போடுறாங்க அப்படின்னா நோ வே டு இல்ல சில இதெல்லாம் ரீச் அவுட் பண்ண முடியாது. இது வந்து நீ இப்போ அவங்க ரிவ்யூ போடும்போது கூட சில பேர் வந்து பேர் இருக்கும், மைட் பி we can try it. இப்போ பேரே இல்ல பாண்டாமணி இப்படி இருந்ததுன்னா நாங்க எங்க போய் தேடுறது? லிட்டில் ஸ்வீட் கேர்ள், இந்த லிட்டில் ஸ்வீட் கேர்ள் நாங்க எங்க போய் தேடி இல்லைங்க ரிவ்யூ தப்பா போட்டிருக்கீங்கன்னு சொல்ல முடியும். ஓகே இன்ட்ரெஸ்டிங். சோ நீங்க உங்களுக்கு வந்ததுலயே ரொம்ப வியர்டான கமெண்ட்னா என்னது ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி உங்களுக்கு? ரிவ்யூ இதுல சொல்றீங்களா? ரிவ்யூ வேற ஏதோ ஒரு பிராண்ட் நினைச்சு நார்த் இந்தியால யாரோ ஒருத்தங்க ஓகே சூப்பர் மார்க்கெட் சம்திங் ஏதோ டிவைன் ஃபுட்ஸ் ஏதோ இருந்திருக்கு நார்த் இந்தியால. அவங்க மட்டும் ஒரு 2 பேஜ் எழுதிருவாங்க, நான் இது மாதிரி ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன் வரும்போது சரியில்லை அது இதுன்னு ஃபுல்லா எல்லாம் போட்டு ஏதோ நார்த் இந்தியால இருந்து போட்டுட்டு அவனுக்கு சிங்கிள் ஸ்டார் கொடுத்தான். இல்லைங்க என்ன இது பண்ணிருக்கீங்க? அவர் கேட்கவே இல்லை. இல்ல நீங்க ஏமாத்துறீங்க. ஓகே அது நார்த் இந்தியால இது ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் சம்திங். அவர் அந்த சூப்பர் மார்க்கெட் ரிவ்யூ போட்டது பதிலா எங்களுக்கு போட்டாங்க. நைஸ் நைஸ். இப்போ நீ இல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவ்யூஸ்னா கூகுள்ல இருக்கலாம், இல்ல somebody that told you in person இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ரிவ்யூனா என்னது? நான் உங்களோட டிவைன் பேபி கேட்டேன். அது தனி ஒன் ஆஃப் த இதுங்க. அது அப்புறம் நான் இப்போ சொன்னது அவங்க இப்போ ஆஃபீஸ் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு இப்போ அவங்க ஆஃபீஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி அப்ப நீங்க கேண்டீன்லலாம் ஸ்டால் போட்டுடலாம் போலயே. அதுதான் பண்ணும். நல்ல நல்ல ஏரியாவா இருக்கு. ஓகே ஸோ ஃபியூ என்ன சொல்றது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷனலாக சில கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. நீங்கள் இதில் வாட் எவர் யூ வாண்ட் ஆன்சர் யூ கேன் ஆன்சர். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எஃப்எஸ்எஸ்ஐஏ வந்துட்டு நிறைய இதுக்கெல்லாம் இந்த பெனிஃபிட்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பீப்புள் ஆர் ஓவர் டன், கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஹெல்தின்ற வேர்டே ரொம்ப ஓவர் யூஸ்டாக இருக்கு. யூ திங்க் பீப்புள் ஆர் ஜஸ்ட் யூசிங் இட் ஃபார் மார்க்கெட்டிங் ஆர் நிஜமான ஹெல்தியாக இருக்க ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கம்மி தான், ஹெல்தின்னு யூஸ் பண்ணிக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? Apart from all this, customer need to check the ingredient label. என்ன இருக்குன்னு பார்த்து தான் வாங்கணும். அது இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க ஆக்சுவலி. நம்ம ஜஸ்ட் ஒரு கிளைம் மாதிரி பண்ண முடியாது இப்போ.
So is there something that you can do about this whole copy pasting? நிறைய பேர் காப்பி பேஸ்ட் பண்றாங்கல்ல, நிறைய பேர் சிமிலர் பேக்கேஜிங் கூட வந்து யூஸ் பண்றாங்கல்ல. சோ இப்போ நீங்க பேட்டன்ட்லாம் பண்ண முடியுமா? சோ அந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் பிளான்ஸ்ல இருக்கீங்களா? இப்போ பண்ணிட்டு இருக்கோங்க ஜனனி. முன்ன வந்து எனக்கு வந்துட்டு முன்ன எனக்கு தெரியாது. இப்போ பிராண்ட்னா பிராண்ட் லோகோ பேட்டர்ன் பண்ணணும்னு தெரியும், லைக் ட்ரேட்மார்க் பண்ணணும்னு தெரியும், அதுதான் இருந்துச்சு. இப்போ வந்து நாங்க ப்ராடக்ட் லான்ச் பண்ணா ப்ராடக்ட் பேர்ல இருந்தே நாங்க இப்போ அதுக்கு தனியா ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணி அது ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ராடக்ட் லான்ச் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வி லான்ச் த ப்ராடக்ட் கால் நட்டி குல்கந்த். இட்ஸ் லைக் குல்கந்த், அது எங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லர். அதுல வந்து நட்ஸ்லாம் ஆட் பண்ணி லைக் இட்ஸ் பீனட் பட்டர்ல எப்படி கிரன்ச்சி பீனட் பட்டர் இருக்கு, ஸோ அந்த மாதிரி மாடல்ல நட்ஸ்லாம் போட்டுப்பாங்க. இப்போ என்னன்னா அந்த பேரே இப்போ நட்டி குல்கந்த், அதை காப்பி பண்ணி நிறைய வந்துருச்சு. ஸோ இது மாதிரி இருக்கும்போது இப்போதான் நாங்கள் இந்த ஸ்டெப்புக்கு போறோம். லைக் தனியாக ப்ராடக்ட் ஐபி எடுக்கிறது, லேபிளுக்கு ஐபி எடுக்கிறதுலாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு நியூ பிராண்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க, ஒரு பிராண்ட் நேமாக இருக்கட்டும், இல்லை ப்ராடக்ட் நேமாக இருக்கட்டும், இனிஷியலாகவே இதை பண்ணுறது தான் பெஸ்ட்னு நினைக்கிறேன், இல்லை பீப்புள் கேன் வெயிட் டில் கெட் ஸ்கேல்? வாட் யூ திங்க்? இல்லை, இப்போ வந்து இனிஷியலாக பண்ணுறதே பெஸ்ட்டு. இது நாங்கள் இப்போ பண்ணது கூட அது ஒரு இக்னோரன்ஸில் பண்ணது. ஓகே. எங்களுக்கு தெரியல இதெல்லாம் பண்ணணுன்னே இப்போ தெரியாது. ஸோ யூர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் ப்ராடக்ட், கஸ்டமர்ட்டு எப்படி போகணும், இதிலே போகணும். இதில் வந்து காப்பி அடிப்பாங்களான்னு இப்போ நான் போயிட்டு ஜென்ரலாக போயிட்டு நான் இதை நான் எடுத்துட்டு போய் ஒரு அட்வொகேட் இது பண்ணும்போது இது மாதிரி காப்பி அடிச்சிருக்காங்க சார், இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவரு ஒரு இப்போ லீகல் டீம்னு வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லீகல் டீம் சஜஸ்ட் பண்ணும்போது கூட நீங்க இவ்வளவு நேரம் என்னமோ பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், இப்பதான்ப்பா நீ ஒழுங்கா பண்ணிருக்க, ஏன்னா இது வந்து காப்பி அடிச்சு ஒருத்தன் பண்ற அளவு நீ ஏதோ பண்ணிருக்க அப்படின்னு. ஸோ அதுதான் எங்களோட வேலிடேஷன் பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. சோ இது ஏதாவது ப்ராசஸ் இருக்கா? certain things that you think a new brand who's going to launch என்னெல்லாம் அவங்க வந்து பண்ணா they can safeguard the brand right from day one? Yeah, obviously the trademark thing is basic. trademark thing. இப்போ நீங்க ப்ராடக்ட் யூனிக் ப்ராடக்ட்டா இருந்தா அந்த ப்ராடக்ட்டுக்குமே இப்போ நீங்க இன்னும் போயிட்டு அடுத்து எதுனா ப்ராடக்ட் லேபிள் கூட இப்போ ட்ரேட்மார்க் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். அப்புறம் மெயினா ப்ராடக்டோட ரெசிபீஸ். ஓகே. அது அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து என்னையும் கடைசியில கான்டென்ட் கிரியேட்டர் ஆக்கிட்டீங்களேடான்ற மாதிரி நீங்களும் கான்டென்ட் கிரியேஷன்ல இறங்கிட்டீங்க. இது வந்து இப்போ ஃபவுண்டர்ஸ்க்கு இருக்க ப்ரெஷரா, எல்லாரும் இது பண்ணி தான் ஆகணும், வழியே கிடையாதா? வாட் டு யூ திங்க்? இல்லை, இப்போ பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஃபவுண்டர்கிட்ட கேட்டேன், இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் வந்து இப்போ பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. பாட்காஸ்ட்னா அவர் ஹோஸ்டா பாட்காஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இதை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க, ஒர்க்கும் இதை கான்டென்ட் கிரியேஷன் எப்படி மேனேஜ் பண்றீங்க? நோக்கிரு கான்டென்ட் கிரியேஷன் இஸ் பார்ட் ஆஃப் மை ஒர்க்னாரு. ஸோ அது வந்து இப்போ இன்டகிரேட்டட் பார்ட் ஆஃப் த ஒர்க் மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் நான் சொல்றேன். இப்போ இந்த கான்டென்ட் இது பண்ணோம்ல, இப்போ ரீசெண்ட் அது பண்ணும்போது என்னன்னா வரல ஆக்சுவலி. இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்காங்க பேசுறாங்க அப்படின்னா வரும். இப்போ நம்ம ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்து இப்போ நீங்க முன்ன ஜென்ரேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸல் பார்க்கலாம், ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணும், ஒரு ஹெச்ஆர் டீமை மேனேஜ் பண்ணும், மார்க்கெட்டிங் டீமை மேனேஜ் பண்ணா போதும். இப்போ இது என்னன்னா வந்து நீங்க ரீல்ஸ்க்கு டான்ஸ் ஆடுறாலும் வந்துருச்சு. நினைச்சு பாருங்க, நான்லாம் ரீல்ஸ்க்கு டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு வரும்போது சில அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்துட்டு அட்லீஸ்ட் ரீலுக்கு டான்ஸ் ஆகலைன்னா அது கேமரா பார்த்து பேசிதான் ஆகணும். ஓகே. இதனால ஏதாச்சும் ஆல்ரெடி இம்பாக்ட்லாம் இருக்கா? இல்ல, the traction is very good. ஓ நைஸ். பாருங்க, எல்லாரும் உங்க கதை வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது தெரியல அவங்க எதுக்காக ஷேர் பண்ணாங்கன்ட்டு. இவெல்லாம் பேசுறான்னு ஷேர் பண்ணாங்களா இல்ல அவங்க பிடிச்சி ஷேர் பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ உங்க பிராண்டிங் டீம் வந்து நீங்க வந்து பேசி இல்ல, அது ட்ராக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வெரி பர்டிகுலர். நீங்க பாருங்க, இதுதான் முடியாது, இதுதான் வொர்க் ஆகுது. பட் see that is also there, right? இப்போ நீங்க வந்து ஒரு ஃபவுண்டரா நீங்க அந்த பிராண்டை பத்தி சொல்றப்போ அதோட மெசேஜிங், the way you explain everything gives a different kind of a tone. கரெக்ட்டா? ரைட். இட் மேக்ஸ் டிஃபரன்ஸ் கண்டிப்பா. ஸோ இப்போ டெய்லி அப்போ ரீல் நாங்களும் வீக்லி அடி 2 ரீல் பார்க்கலாம். இதுவுமே ஆக்சுவலி இதுவுமே பார்ட் ஆஃப் வந்து இப்போ நான் பார்க்கும்போது யாரு இப்போ வந்து யாரு இதுக்கு கரெக்டா இருப்பா, இந்த பாட்காஸ்ட் கரெக்டா இருப்பானா, நான் தான் மொத்தத்துல இப்போ வேற இல்லாம கரெக்டா இருக்கேன். ஆப்வியஸ்லி பிராண்ட் ஸ்டோரி சொல்றது இப்போ யாரு சொல்றதுன்னா ஓகே இவன் தான் ஃபிட் ஆவான்னு சொல்லிட்டு மற்ற எல்லா வேலையும் டெலிகேட் பண்ணலாம். இந்த வேலை ஒன்று நம்மளே பண்ணி ஆகணும், வழி கிடையாது. இப்போ ஜென்ரலா சோஷியல் மீடியா இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டும் ஹேவ் டு கெட் இன்டு சோஷியல் மீடியா, வேற ஆப்ஷனே இல்லன்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு க்ரௌடடா இருக்கு? என்ன கேட்டீங்கன்னா இதுல இருந்து ரொம்ப பெனிஃபிட் ஆகுறாங்க யாருன்னா மெட்டாவும் கூகுளும் தான். கரெக்டா? அவங்க அந்த ஒரு ecosystem கிரியேட் பண்ணிட்டாங்க and people we are all spending so much on it, right? But is it actually giving us right kind of benefit? How do you see this market growing? Because it's become very saturated. Like எல்லாருமே ads run பண்றாங்க, எல்லாருமே reels create பண்றாங்க.
இது கோயிங் ஃபார்வர்ட் இப்படிதான் இருக்க போதா இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் இருக்கா, நீங்க ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்றீங்களா? இதுவுமே நீங்க சொன்னது எக்ஸாக்ட்லி ரைட்டுங்க ஜெனி. இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா என்னன்னா இப்போ பேசிக்கா நீங்க மெட்டா கூகுளே விட்டுருங்க. இப்போ கஸ்டமர் எங்க இருக்காங்களோ ஆப்வியஸா நாங்க அங்க போய் தான் ஆகணும். இப்போ நம்ம இங்க நம்ம அண்ணா நகர்ல ஹோர்டிங் வேணுமா, இல்ல நீங்க சேலம் பக்கத்துல ஹோர்டிங் வேணுமா, ஆப்வியஸா இங்கதான் கஸ்டமர் நிறைய பேப்பர் இருக்காங்க, அங்க வரும். அதுதான் இப்போ இதுலயுமே இப்போ எல்லாமே தெரியும். பர்சனலாவே இன்ஸ்டால எல்லாம் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, ஃபேஸ்புக்ல எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்ட்டு. ஃபேஸ்புக்ல ஓகே, இப்போ இந்த ஜென் ஸ்பெண்ட் பண்ணலனாலும் அம்மாக்கள் ஃபேஸ்புக்ல இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் பேர். ஸோ அவங்க அங்க இருக்கும்போது ஆப்வியஸா அதுல தான் அதிகம் போயிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸா எங்களுக்கு வேற இது இல்லை, போய் தான் ஆகணும். அதே மாதிரி யூடியூப் இப்போ 90% ஆஃப் த டைம் நீங்க ஃபோன் யூசேஜ் பார்த்தீங்கன்னா மெட்டா, எதர் இட்ஸ் இன்ஸ்டா ஆர் ஃபேஸ்புக், அப்புறம் யூடியூப் விச் இஸ் கூகுள். ஸோ ஆப்வியஸாக நாங்கள் அங்கே போய் தான் ஆகணும். ஓகே. இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இப்போ இன்னும் ஒர்க் ஆகுதா உங்களுக்கு? பர்சனலாக ஒர்க் ஆகுதா டிவைன் ஃபுட்ஸ்க்கு? இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எப்படின்னா எங்களுக்கு சில டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா சில இது வந்துட்டு சம்மோன் நீட் டு எக்ஸ்பிளைன் த ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட், ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது எப்படி யூஸ் பண்ணுன்றது, அதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஃபுல். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ணுறது இல்லையா? பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே. அதுவுமே என்னன்னா ஒரு ரொம்ப ஒரு எஜுகேஷன் மோட்ல பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஒரு ரெகுலர் ப்ராடக்ட்டும் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் அ ஃபவுண்டர் நீங்க சர்டன் திங்ஸ் வந்து we also have to work on ourselves. பிசினஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், பட் சர்டன் திங்ஸ் நம்மளும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்க ஏதாச்சும் பண்றீங்களா? யூனோ யூ திங்க் ஃபவுண்டர்ஸ், அதர் ஃபவுண்டர்ஸ் ஆல்சோ இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு. லைக் நான் வந்து பர்சனலாக ரீசெண்டாக ஒரு விஷயம் யோசிச்சது, சரி ஆஸ் ஃபவுண்டர்ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப கயாட்டிக்காக இருக்குது மைண்ட், ரைட்? லைக் 100 திங்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரன்னிங் இன் மைண்ட். நான் பர்சனலாக மெடிடேஷன்லாம் ரொம்ப பிலீவ் பண்ணதே இல்லை, நம்மளுக்கு அதான் தேவையில்லை அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஐம் திங்கிங் ஓகே மெடிடேஷன்லாம் பண்ணும் போல இருக்கு, நம்மளே கடைசிலே இப்படி ஆக்கிட்டாங்கன்ற மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இஸ் தேர் சர்டன் திங்ஸ் தட் யூ திங்க் அஸ் அ ஃபவுண்டர் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் இட் இஸ் பெட்டர் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு? ஒன் திங் இஸ் அது என்னது மெடிடேஷன் ஆப்வியஸ்லி அது இப்போ எனக்குமே இது ஓகே அந்த செக்மெண்ட்ல இப்போ பண்ணி தான் ஆகணும் போல, அட்லீஸ்ட் ஃபார் த கிளாரிட்டி ஆஃப் தாட் என்ன பண்ணுறது. இன்னொன்று என்னன்னா ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீனியர் ஃபவுண்டர்ஸே இப்போ ஏஐ கோர்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஓகே. என்னதான் அட்லீஸ்ட் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இன்னொன்று நான் பர்சனலாக இது பண்ணுறது என்னன்னா நியூஸ் பேப்பர் பார்க்குறேன் ரெகுலராக. ஓகே. அது முடிஞ்ச வரைக்கும் டாப் புரியுதோ புரியலையோ டாப் டு பாட்டம் இருக்கிற இதை படிச்சிடும். ஓகே. அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஏதாச்சும் ஒரு டிப் சொல்லுங்க. லைக் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால இந்த மாதிரி நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன், இந்த நியூஸ் பார்த்துதான் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்தேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சம்திங் ஒரு மெயின் இது என்னன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கு. ஆக்சுவலி நம்ம என்னதான் நம்ம ஆன்லைன்ல நியூஸ் படித்தாலும் சரி, இல்லை ஷார்ட்ஸில் பார்த்தாலும் சரி, யூடியூப்ல பார்த்தாலும் சரி, ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். இப்போ யூடியூப்லேயே நீங்கள் ஒரு லாங் ஃபார்மேட் கண்டென்ட் பார்த்தா கூட அடுத்தது என்ன பார்க்கலான்றது என்னதான் இருந்தாலும் அந்த டீவியேஷன் இருக்கும். பட் இதில் வந்துட்டு உங்களுக்கு அது பெருசாக இருக்காது. இன்னொன்று என்னன்னா இது என்ன சொல்றது, இன்னும் கூட அப்பார்ட் ஃப்ரம் தி ஏஐ அண்ட் ஆல் த திங் ஒரு எம்பத்தி இன்னும் கிரியேட் ஆகும் ஜென்ரலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மேபி இது அவுட் ஆஃப் த டாப்பிக்காக கூட இருக்கலாம், பட் இப்போ பாலஸ்தீன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 கிட்ஸ் இன்ஜூர்ட் ஆர் டைட். டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது உங்களுக்கு டைரெக்டாக இதுவாகுதோ இல்லையோ, தட் இம்பேக்ட் வில் பி தேர். ஒரு ஃபார்மர்ஸ் ஒரு விஷயம் நடக்குது, இல்லை ஜென்ரலாக ஏதோ ஒரு உமன் அப்யூஸ் நடக்குது, இது எல்லாமும் அதில் இருக்கும். இப்போ அது ஒருத்தவங்களோட பாயிண்ட்ல பார்க்கும்போது அது மைபி உங்களுக்கு அது எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அது ஏதாவது பண்ணணுமேனாவது அட்லீஸ்ட் தோணும். அது எல்லா ஃபவுண்டருக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் ஏஐ பற்றி பேசினதுனால டிவைன் ஃபுட்ஸில் ஏஐ வச்சு எதாவது பண்ணுறீங்களா? D2Cக்கு ஏஐ தேவையா? என்ன மாதிரி தேவை? ஏதாச்சும் சம் டூல்ஸ் தட் யூ திங்க் தட் பீப்புள் ஹேவ் டு அடாப்ட்? இல்லை எக்ஸாக்ட் டூல் ஐ எம் நாட் ஸ்பெசிஃபிக், பட் வி ஆர் ஜஸ்ட் பேசிக் சாட் ஜிபிடி வச்சுட்டே நாங்கள் இப்போ டேட்டா அனலைசிஸ்லேருந்து டேட்டா கிரன்ச்சிங்லேருந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. தட் இஸ் ஹெல்ப்ஃபுல். அதான் இப்போ ஈவன் மார்க்கெட்டிங் டீம் இஸ் யூசிங் ஃபார் இதுக்கு வீடியோஸ்க்கு எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஒரு குவிக் ரேபிட் ஃபயர் அரவுண்ட். நீங்கள் உங்களுக்கு இல்லை ஐ மீன் யூ கேன் ஆன்சர் திஸ். ஸோ நீங்கள் புக்ஸ் படிப்பீங்களா? ஓகே. ஏதாச்சும் 2 ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் ஃபவுண்டர்ஸ்க்கு மஸ்ட் ரீட் 2 புக்ஸ்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? 7 ஹேபிட்ஸ் ஓகே ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள், அது ஒன்று ஜென்ரலாக எனக்கு டக்குன்னு தோன்றுறது. அப்புறம் 38 letters from Rockefeller to his son ன்னு ஒரு புக் இருக்கு. லைக் 38 letters ராக்கஃபெல்லர் வந்து ஒரு சன்னுக்கு எழுதுனது. ஓகே. அது இட்ஸ் a good read. நைஸ். ஓகே. உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற D2C ஃபவுண்டர்ஸ் 2 பேர், தே குட் பி ஃப்ரம் எனிவேர். அரிந்தம் பால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆட்டம்பர்க்.
அவர் வந்து லைக் லிங்க்டின்லயா இருக்கட்டும் எல்லாமே டீப் இன்சைட்டோட சொல்லுவாரு. ஓகே. இன்னொன்னு என் ஃப்ரெண்ட் பிரதீப் ஹீஸ் ஜூக்குன்ட்டு ஹேண்ட் பேக்ஸ் பண்ணிட்டு ஆமா. இருக்காங்க. ஹீஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் மும்பை. ம். 2 பேரு. நீங்க ஆல்ரெடி வந்து நியூஸ் பேப்பர் படிப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க. பட் அதர் தன் தட் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றதா வெப்சைட் இருக்கா ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஆர் திங்ஸ் லைக் தட் சம் வெப்சைட் தட் யூ கான்ஸ்டன்ட்லி ஃபாலோ? எது ரிலேட்டடா கேக்குறீங்க? லைக் ஏதாவது நியூஸா இருக்கலாம், இல்ல ப்ராபப்லி நீங்க வந்து என்னென்ன ஸ்டார்ட் அப்ஸ் வருதுன்னு அப்டேட்டடா இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இல்ல யுவர் ஸ்டோரி ஆப்வியஸ்லி. யுவர் ஸ்டோரி. ஓகே, காட் இட். ஓகே, ஏதாச்சும் உங்களோட பர்சனல் வேல்யூ ஆர் பர்சனல் பிராக்டிஸ் சம்திங் தட் ஹஸ் ஆக்சுவலி ஹெல்ப்ட் இன் பிசினஸ்? பேஷன்ஸ் மேபி. பேஷன்ஸ். ஓகே, ஐ திங்க் அது கண்டிப்பா தேவை, வேற வழியும் இல்லைன்னு நினைக்கிறேன்ல. somebody that you look up for everyday inspiration? எவ்ரிடே இன்ஸ்பிரேஷன் லைக் கைண்ட் ஆஃப் ரோல் மாடல் மாதிரி மென்டர் மாதிரினா நான் வேலுமணி சார் சொல்லுவேன். ஓகே. அது கைண்ட் ஆஃப் ஒரு காலில் ரீச் பண்ணிடலாம் அது மாதிரி. அவர் ஜென்ரலாக கொடுக்கறது எல்லாமும் அட்வைஸ் கொடுக்கறது எல்லாமும் மைட் பி ஏன் வேவ் லென்த்துக்கு செட் ஆன ஓகே மாதிரி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களோட ஃபேவரட் D2C பிராண்ட் ஃப்ரம் TN தமிழ்நாடுல இருந்து உங்களோட ஃபேவரட் D2C பிராண்ட் அதர் தேன் டிவைன் ஃபுட்ஸ்? கேரட் லைன். ஓகே. The way they scaled is like phenomenal actually. என்னோட ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ யாராச்சும் இந்த D2C ஸ்பேஸ்ல ஃபுட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவீங்களா, வேணாம்னு சொல்லுவீங்களா? It's a good space to start. So இன்னும் மார்க்கெட் ஸ்கோப் நிறைய இருக்கு. You think people can? Yeah, very right. The number of internet usage-ஆ இருக்கட்டும் இல்லை மொபைல் ஃபோன் யூசேஜாக இருக்கட்டும் இன்னுமே the penetration is very higher. இன்னும் போக போக இன்னும் Tier 2 Tier 3ல இன்னும் அதிகமாக இருக்குன்றாங்க. ஓகே. ஸோ அது இல்லாமல் லைக் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லேருந்து மொபைல்லேருந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வரும் கண்டிப்பாக. ஓகே. நீங்க மென்டர்ஷிப்ல யாருக்காச்சும் பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்கேன். ஃபுட் ஸ்பேஸ்ல. ஓகே, ஏதாச்சும் ஓப்பனிங்ஸ் இருக்கா? யாராச்சும் அப்ளை பண்ணலாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்து அப்படியே பண்ணுறது தான். ஆசம் கிரோ, ஐ திங்க் pretty much நான் வச்சிருந்த எல்லா கொஸ்டின்ஸுமே நான் கேட்டுட்டேன். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏகப்பட்ட பஞ்ச் லைன்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. The entire conversation was super fun actually. And I think there were also a lot of takeaways. D2C spaceல especially food spaceல வந்து நிறைய takeaways இருந்துச்சு. So thanks a lot for your time and yeah, hoping to see Divine Foods go global and pan India as well. Thank you very much Jani. ஏன்னா ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரே டைப்பாக இருக்கும். பட் திஸ் இஸ் லைக் என்ன சொல்கிறது, எக்ஸ்பெக்ட் பண்ணல, எல்லாம் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் மிஸ்டேக்.